மகனே, மகளே, நீ இப்போது இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் என்றால் அது சாதாரணம் அல்ல. உன் இதயத்தில் ஒரு சுமை இருக்கிறது என்பதை நான் அறிவேன். கடன் சுமை, பணம் பற்றிய பயம், நாளை எப்படி இருக்கும் என்ற தெரியாத குழப்பம். நீ வெளியில் சிரிக்கிறாய், ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது உன் கண்கள் நனைவதை நான் பார்த்திருக்கிறேன். என்னால் முடியாது என்று நீ உன் மனதில் சொன்ன ஒவ்வொரு தருணத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். நீ கேட்கிறாய், எப்போது இந்த கடன் முடியும்? எப்போது இந்த அவமானம் நீங்கும்? எப்போது நான் சுதந்திரமாக சுவாசிப்பேன்? இன்று நான் உனக்கு சொல்ல வருகிறேன், நான் உன் கடன்களின் கடவுள் அல்ல, நான் உன் விடுதலையின் கடவுள். நீ பார்க்காத வழிகளை நான் பார்க்கிறேன். நீ எண்ணாத கதவுகளை நான் திறக்கிறேன். மனிதர்கள் மூடிய கதவுகளையும் நான் திறக்க முடியும். நீ நினைக்கிறாய், எனக்கு வருமானம் போதவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், உன் ஆதாரம் உன் சம்பளம் அல்ல, உன் ஆதாரம் நான். நீ எண்ணிக்கொண்டிருக்கும் எண்கள் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கவில்லை. நான் தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறேன். இன்று முதல் நீ பயத்தில் முடிவு எடுக்க வேண்டாம், நம்பிக்கையில் முடிவு எடு. கடன் உன்னை அடிமையாக்க முயற்சித்தது, ஆனால் நான் உன்னை அடிமையாக்க வரவில்லை. நான் உன்னை சுதந்திரப்படுத்த வருகிறேன். சில நேரங்களில் நான் உடனே அற்புதம் செய்கிறேன். சில நேரங்களில் ஒரு செயல்முறையை ஆரம்பிக்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய செயல்முறை ஆரம்பமாகிறது. உன் சிந்தனை மாறும், உன் செலவுகள் மாறும், உன் வாய்ப்புகள் பெருகும். நீ எதிர்பாராத ஒருவரின் மூலம் ஒரு உதவி வரும். நீ நினைக்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் மகனே, மகளே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கிறேன். பயத்தை விடு. பயம் உன் கண்களை மூடுகிறது, நம்பிக்கை உன் கண்களை திறக்கிறது. ஒவ்வொரு நாளும் சொல்லு, கர்த்தாவே, இன்று என்னை வழிநடத்து. ஒரு சிறிய ஒழுக்கத்தை ஆரம்பி. தேவையற்ற செலவுகளை நிறுத்து. உன் வருமானத்தை மதித்து திட்டமிடு. கடனை மெதுவாக அடைக்க ஆரம்பி. மன அழுத்தத்தில் முடிவு எடுக்காதே. நான் உன்னுடன் இருப்பேன். ஒரு தொலைபேசி அழைப்பு உன் நிலையை மாற்றலாம். ஒரு சந்திப்பு உன் எதிர்காலத்தை மாற்றலாம். ஒரு சிறிய யோசனை உன் வருமானத்தை பெருக்கலாம். நான் உன் கைகளை ஆசீர்வதிப்பேன். நீ செய்யும் உழைப்பை பெருக்குவேன். நீ நினைக்கிறாய், நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். ஆனால் நான் சொல்கிறேன், நீ சரியான நேரத்தில் இருக்கிறாய். இந்த நிமிடம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. உன் வீட்டில் அமைதி வரும். உன் மன அழுத்தம் தளரும். நான் உன்னை வெட்கப்பட வைக்க மாட்டேன். நான் உன்னை உயர்த்துவேன். மகனே, மகளே, ஒரு விஷயம் நினைவில் வை. கடன் என்பது ஒரு நிலை. அது உன் அடையாளம் அல்ல. நீ தோல்வி அல்ல. நீ தாமதம் அல்ல. நீ தேவனின் பிள்ளை. இப்போது உன் வாழ்க்கையில் 3 மாற்றங்கள் வரப்போகின்றன. முதல் மாற்றம் மனமாற்றம். நீ பயத்தை விடுவாய், வாய்ப்பை பார்க்க ஆரம்பிப்பாய். இரண்டாவது மாற்றம் உறவு மாற்றம். உன்னை கீழே இழுக்கும் மனிதர்கள் விலகுவார்கள். உன்னை உயர்த்தும் மனிதர்கள் அருகில் வருவார்கள். மூன்றாவது மாற்றம் வருமான மாற்றம். ஒரே வழி மட்டுமல்ல, பல வழிகளில் உனக்கு வாய்ப்புகள் திறக்கும். மகனே, மகளே, சில நேரங்களில் கடன் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வடிவமைக்க வந்தது. நீ பணத்தை மதிக்க கற்றுக்கொள்கிறாய். நீ பொறுப்பை கற்றுக்கொள்கிறாய். நீ ஒழுக்கத்தை வளர்க்கிறாய். இவையெல்லாம் வீணல்ல. ஒரு விதை மண்ணில் போடப்பட்ட உடனே மரமாகாது. ஆனால் அது மண்ணுக்குள் வேலை செய்கிறது. அதேபோல் நான் இப்போது உன் வாழ்க்கையில் வேலை செய்கிறேன். நீ காணாத இடத்தில். ஒரு நாள் நீ சாட்சியாக நிற்பாய். எப்படி நடந்தது எனக்கு தெரியவில்லை,
ஆனால் தேவன் வழி செய்தார் என்று சொல்லுவாய். இப்போது உன் இதயத்தில் சொல்லு, இயேசுவே, என் சுமைகளை உம்மிடம் வைக்கிறேன். என் பயத்தை நீக்கி நம்பிக்கையை நிரப்பு. என் வீட்டில் சமாதானம் கொடு. என் உழைப்பில் பலன் தரு. என் கடன்களை முறியடிக்க ஞானம் கொடு. உம்மில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். மகனே, மகளே, இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். உன் இருள் முடிவடைகிறது, உன் விடியல் வருகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன்.